என்னடா அதுக்குள்ளே இதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம ஹாப்பியாக இருக்காங்க. எஸ், அந்த கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆக வேண்டும். அதாவது வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ண போகிறாங்க. எப்பயுமே வந்து தளபதி அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா வந்து அது இசை வெளியீட்டு விழா மாதிரி மட்டும் இருக்காது, ஒரு சின்ன மாநாடு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து முழுக்க முழுக்க இது இசை வெளியீட்டு விழாவாக இருக்கணும், படத்துக்கு மொத்தம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து தளபதி எடுத்திருக்க ஒரு டிசிஷன் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதான் வந்து இந்த டைம் வந்து கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடக்க போவது கிடையாதாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் நடக்க போவது கிடையாதாம். ஸோ இந்த இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் பிரம்மாண்டமான அரங்கில் வந்து இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க போகிறதாம். இதுக்கான அறிவிப்பும் வந்து ஜூன் 22ஆம் தேதி தளபதி அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன உடனே வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து அறிவிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் படத்தோட இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஸோ வந்து தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இருக்குது. ஸோ இது எப்படி உருவாக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட அப்டேட் என்ன, உங்களோட ஒப்பீனியன்